Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அதற்கு காரணமாக இந்த தேர்தலில் நியாயமாக மக்களை வாக்களிக்க விடமாட்டார்கள் திமுக அரசு என்ற காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமானவைதான். ஆனால் அதிமுகவின் புறக்கணிப்புக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. 1989 அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் வந்தது. நியாயமாக போட்டியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த காலகட்டம் அது. இப்படி ஜெயலலிதா காலத்திலும் புறக்கணிப்புகள் இருந்திருக்கின்றன. பாமக 13 வருடம் கழித்து இப்போதுதான் இடைத்தேர்தலுக்கே வருகிறது. இதுவரைக்கும் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதே கிடையாது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதே வீணான செயல் என்று கூறுவார்கள். எம்ஜிஆர் காலத்து கொள்கை இடைத்தேர்தலிலே மரணம் அடைந்ததால் அதே கட்சி தான் எம்எல்ஏ பதவி வகிக்க வேண்டும் என்பது அவர் கொள்கை. அதை கலைஞர் அவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே வலியுறுத்தினார்கள். 2008 காலகட்டத்திலே. புறக்கணிப்புக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, வெற்றி பெறுவது மிகவும் கடினம். 2வது இடத்திற்கு இப்போது பாமக வரும். அதிமுக போட்டியிட்டு ஒருவேளை 3வது இடத்திற்கு போனால் அது இன்னமும் பெரிய பிரச்சனையாக மாறும். இப்படி அரசியல் நோக்கத்தோடு தான் புறக்கணிப்பு நடந்திருக்கிறது. என்றாலும் புறக்கணிப்புக்கு பின்னால் பல உதாரணங்கள் இருக்கின்றன, முன் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. தேர்தலை கண்டு அஞ்சுகிற கட்சி அல்ல அதிமுக என்று தனது அறிக்கையில் இபிஎஸ் கூறியிருக்கிறார். இப்ப இது போன்ற தேர்தலை புறக்கணித்த சம்பவங்கள் இதற்கு முன்னால் அதிமுக வரலாற்றில் நடந்திருக்குதா? கண்டிப்பாக ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கிறது. இடைத்தேர்தல் புறக்கணிப்பு திமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. சமீபத்தில் கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தல், திரு டிடி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே திமுக பின்னால் தான் போனது. அதாவது 3வது இடத்துக்கு தான் போனது. அதற்கு முன்னதாக ஆர்கே நகரிலே ஒரு தேர்தல் நடந்தது. அதாவது வெற்றிவேல் ராஜினாமா செய்து ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது திமுக அந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தது. கிட்டத்தட்ட இதே காரணங்களைத்தான் சொல்லி. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பாமக தொடர்ந்து இடைத்தேர்தலை புறக்கணித்து வருகிறது. இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது அது அசாதாரணமானது அல்ல. இந்த நேரத்திலே புறக்கணித்திருப்பது என்பது பாமகவுக்கு ஆதரவு தான். ஒரு வகையில் பார்த்தால் நேரடியாக பாமகவுக்கு ஆதரவு தெரிவித்தால் அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு என்று பொருள் கொள்ளப்படும். எனவே மறைமுகமான பாமக ஆதரவு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஒருவேளை 2026 அரசியல் கூட்டணிகள் மாறினால் பாமகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். இப்போது களம் இருமுனை போட்டி தான். அதாவது திமுக மற்றும் பாமக. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. எனவே திமுக அணிக்கு இதுல ஒரு நெருக்கடி இருக்கும். மக்களவை தேர்தலில் கூட திமுக அராஜகங்களை செய்துதான் வெற்றி பெற்றது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டி இருக்கிறார். இப்ப இது போன்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிற சூழலில் தேர்தல் ஆணையத்தை அவர்கள் அணுகலாம் அல்லவா? தேர்தல் ஆணையத்தை அணுகலாம். ஆனால் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அதிமுக ஆட்சி காலத்திலும் ஜெயலலிதாவுக்கு எதிராக எழுப்பப்பட்டவைதானே. இன்னும் சொல்ல போனால் 1995 மயிலாப்பூர் இடைத்தேர்தல் அதிமுக பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த போல புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அதுல காமன் கேண்டிடேட்டாக பொது வேட்பாளராக திருநாவுக்கரசை போட வேண்டும் என்று ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டன. கலைஞரிடம் ஒரு தூதுக்குழு சென்றது. இந்த தூதுக்குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். ஆனால் அந்த முடிவு எடுப்பதற்குள் இடைத்தேர்தலே ரத்தாகிவிட்டது. அப்போது இதே காரணங்கள் தான் சொல்லப்பட்டன. பொதுவாக தேர்தல் புறக்கணிப்பு என்றால் அது அரசியல் ரீதியாக இந்த காரணம் தான் சொல்ல முடியும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பதாக நான் உணர்கிறேன். காரணம் பாமகவின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார். பாமக வேட்பாளர் என்பவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர், அதாவது பாரதிய ஜனதா ஆதரவு பெற்ற வேட்பாளர். அவருக்கு சாதகமான ஒரு சூழலை தானே அதிமுக உருவாக்குகிறது. எனவே அதிமுகவின் இந்த முடிவுக்கு பின்னால் அதிமுகவின் அரசியலும் கலந்திருப்பதாகத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஷியாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.